இம்மண்ணின் மானம் காக்க போராடியதால் அன்றைய முதலாளித்துவ அரச பயங்கரவாத ஏவலாளிகளால் படுகொலை செய்யப்பட்ட தோழர் ஆகாசு டெலிசன் பொறிஞ்சர் அவர்களுக்கு அறம் வேண்டி கடந்த 68 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற தோழர் ஆகாஷ் டெலிசனின் குடும்பத்தாருக்கும் உற்ற உறவுகளுக்கும் தோளோடு தோல் நிற்கும் குடிநாயக ஜனநாயக ஆற்றல்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தின் வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன். கொட்ட கொட்ட குனிந்து கொண்டு இருந்த காலங்கள் மாறி வாழ்வில் தோன்றும் சாதாரண ஆசைகளையும் உணர்வுகளையும் புறந்தள்ளி உரிமை மீட்க போராடி தனது மொழி பண்பாடு நாகரிகம் தன்னை நிலைநாட்ட இறந்தவர்களுக்காக அழுபவர்கள் மத்தியில் அழுபவர்களுக்காக இறந்த உத்தமர்கள் மாவீரர்கள் என்பார் உலகம் போற்றும் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அந்த வகையிலே இம்மானாமதுரை மண்ணில் மக்களை பால்படுத்தும் வகையில் ஏங்கி வந்த போதைப் பொருள் வணிக சண்டிகளின் கொட்டம் அடக்கி இம்மண்ணின் மானம் காத்த உத்தம மாவீரன் தோழர் ஆகாஷ் டெலிசன் பொறிஞ்சர் அவர்கள் தோழர்களே, அரசு செய்ய வேண்டியதை செய்யாத போது, செய்ய மறுத்த போது துணிந்து களத்தில் இறங்கி தனியொருவனாக தன் படை வலிமையால் சாய்த்து காட்டுகிறான் என்றால் அவனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பாராட்டி பாதுகாக்கப்பட வேண்டியவனுக்கு மாலை அணிவித்து சவக்குழிக்கு அனுப்பிவிட்டது கேடுகெட்ட கடந்த கால முதலாளித்துவ அரச பயங்கரவாத ஏவல் படை. அதனால் எளிய மக்களின் போராட்டத்தை காலில் போட்டு நசுக்க பார்த்த வேளையில் உயர் அறநீதிமன்றம் தண்ணீர் ஊற்றி எழுப்பிவிட்டிருக்கிறது. புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் 717 மதுக்கடைகளை மூடியும் சிங்க பெண்படை அமைக்கவும் அரசாணை வெளியிட்டு நான் வெறும் வாய்ச்சொல் வீரன் அல்ல செயல் வீரன் என உறுதிப்படுத்தியுள்ள தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அவரின் அமைச்சரவை தோழமைகளுக்கும் எம் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கின்ற வேளையிலே தான் எனக்கு ஒரு கேள்வி எழுதுகிறது. தோழர்களே, மடப்புறத்திற்கு தெரிந்த வழி மானாமதுரை தோழர் ஆகாஷிற்கு ஏன் தெரியவில்லை? அல்லது இவ் எளியவர்களின் குக்குரல் உங்களின் காதுகளை எட்டவில்லையா? சொல்லுங்கள் முதல்வர் அவர்களே, நாங்கள் இன்னும் எவ்வளவு சத்தமாக அழுதால் எங்கள் அழுகையின் குரல் உங்கள் காதுகளை எட்டும்? எங்களிடம் அழுவதற்கு எங்கள் கண்களில் கண்ணீர் இல்லை. முதல்வர் அவர்களே, உங்களுக்கு வரலாற்றில் ஒரு நிகழ்வை எடுத்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தோழர் முதல்வர் அவர்களே, தில்லி செங்கோட்டையில் யாருக்கும் பெருத்த பாதிப்பை உருவாக்காமல் வெடித்த வெடிக்கு தோழர் பகத்சிங் கூறினான், எங்களின் குரல் அவர்களின் செவிகளில் கேட்கவில்லை, ஆகவேதான் அவர்களின் மொழியில் பேசினேன் என்றான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த 68 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற இவர்களின் குக்குரல் உங்களுக்கு கேட்காத போது இக்கூட்டத்தில் யாரேனும் ஒரு ஆகாஷ் டெலிசன் பகத்சிங்காக மாறினால் என்னவாகும் என்பதை எண்ணி பாருங்கள். அப்படி பகத்சிங்காக மாறுவது எங்களுக்கு விருப்பமில்லை, உங்களுக்கு விருப்பமா என்பது நீங்கள் தான் உங்களின் செயலின் வடிவத்தில் காட்ட வேண்டும். யாரும் எப்போதும் தோழர் பகத்சிங்காகவோ கரும்புலிகளாகவோ மாற விரும்புவதில்லை. அவர்களின் அறச்சீற்றம் கேலியாக்கி மடைமாற்றம் செய்யப்பட்டு புறந்தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஏதுமற்ற கையர் நிலைக்கு தள்ளப்படும் போது பாரதி சொன்னானே வெந்து தனியட்டும் என்று, அதுபோன்று வெடித்து சிதறும் நிலைக்கு போவான். அப்போது மரம் அறத்தின் காலில் மண்டியிடும் என்பதை சுட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே நாங்கள் தோழர் பகத்சிங்காக கரும்புலிகளாக மாறும் முன் எல்லோரும் சமம், எல்லோருக்கும் சமநீதி எனும் அண்ணல் அம்பேத்கர் உங்களின் கொள்கை முன்னோடி வகுத்தளித்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்கும் நிலைநாட்டும் உறுதிப்படுத்தும் வகையில் தோழர் ஆகாஷ் டெலிசனை அடித்து உதைத்து காலை உடைத்து கொடூரமான மனநோயாளிகளாக செயல்பட்டு படுகொலை செய்த அரச பயங்கரவாத முதலாளித்துவ ஏவல் ஆளுகளான காவல்துறையை தலைப்படுத்தி உங்களின் அண்ணனாக, தம்பியாக, அக்காவாக, தங்கையாக, அம்மாவாக இருந்து தன்னெழுச்சியாக உங்களின் சொல்லே மந்திரம் என காலை முதல் மாலை வரை வீடு வீடாக சென்று உற்சாகமூட்டி வாக்களித்து கோட்டைக்கு அழைத்து சென்ற பெரியவர்களுக்கு அறத்தை நிலைநாட்டுங்கள், நாட்டீர்கள் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சாதிகளை ஒழிப்போம், பொதுமை தமிழ்தையும் படைப்போம்.